இங்க ஒரு கிராமத்துல இருக்கிற பெண்கள்லாம் எப்பவும் அவங்களோட முகத்தை பர்தா போட்டு மூடிதான் வச்சிருக்கணும். அந்த வீட்டு ஆண்களை தவிர வேற யாராச்சும் அந்த வீட்டு பெண்களை பாத்துட்டாங்கன்னா அந்த ஊர்ல இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் குருடதான் பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஜுவாலமான்ற ஒரு சிலையை தான் வழிபட்டு இருப்பாங்க. அந்த சிலையோட முகமும் மூடிதான் இருக்கும். அந்த சிலையோட சாபத்தினாலதான் அந்த ஊர் பெண்கள் எல்லாம் அவங்களோட முகத்தை மூடியே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் யாராச்சும் பெண்ணை பாத்துட்டாங்க அப்படின்னா சாபம் போனோம் அப்படின்றதுக்காக அந்த கோயிலோட கிணத்துலயே அந்த பெண்ணை தள்ளி அந்த சாபத்தை கழிச்சிருவாங்க. அதே கிராமத்துல சுப்புன்ற ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு கூடி சீக்கிரத்துல நிச்சயம் ஆக போகுது அப்படின்றதுனால அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு அம்மா எனக்கு நல்லபடியா நிச்சயம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரா. அவ ஃப்ரெண்டு கூட ரிட்டர்ன் அவ வீட்டுக்கு வரும்போது காத்துல அவளோட முகத்துல இருந்த பர்தா பறந்துருது. யாராச்சும் பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பொண்ணு டக்குன்னு முகத்துல பர்தா எடுத்து மூடிக்கிறா. இப்ப வீட்டுக்கு வந்து கேஷுவலா கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வழியா இப்ப நிச்சயம் பண்ற நாளுமே வந்துருது. இப்ப நிச்சயதார்த்தத்துல எல்லாருமே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தரோட பேக்ல இருந்து ஒரு மேகசின் ஒண்ணு கீழே விழுது. அந்த கவர் பேஜ்லயே சுப்புவோட முகத்தை தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த புக்கும் அங்க இங்கன்னு கை மாறி நிச்சயம் பண்ற தட்டுக்கே போயிருது. அது கல்யாண பொண்ணோட முகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயங்கரமா கோவப்பட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க, பர்தாவை எடுத்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு சுப்புவும் அங்க வந்துடுறான். இப்ப அவகிட்டே அந்த போட்டோ காமிச்சு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, அந்த ஊருக்கே சாபத்தை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த போட்டோவை பாக்குற அந்த பொண்ணுக்குமே ஒண்ணும் புரியல. யாரும் இந்த போட்டோவை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அந்த சபையில இருக்கிறவங்க யாருமே நம்புற மாதிரி இல்ல. நீயே தான் அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணை உள்ள போக சொல்லிட்டு அந்த ஊரோட சாபம் போகணும் அப்படின்னா வர அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.